அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறுதி காலம் வரை ஒரே ஒரு விஷயம்தான் மாறாதது. அது என்ன? மாற்றம் ஒன்றே மாறாது, அது வேற. மாறிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வாழ்க்கை முறை. ஆனால் நேரம் மட்டும்தான் மாறாது. 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரம் தான் நம்மளுக்கு மாறாது. மற்றபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம செய்யும்போது என்ன ஆகிட்டு இருக்கோம்? மாறிக்கிட்டே தான் இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு தம்பி சொன்னாங்க. இப்போ இந்த 24 மணி நேரத்தில் ஒரு சிலர் மட்டும் மிகப்பெரிய சாதனைகள் செய்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அது காரணம் என்ன? என்ன ரீசன்னா, ஒரு சிலர் அவங்களுடைய நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்தினாங்க, ஒரு சிலர் அவங்களோட நேரத்தை சரியான பயன்படுத்த. அவ்வளோதான் வித்தியாசம். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்க்கணும். நான் பல வருடங்களுக்கு முன்னாடி காலையில் எழுந்திருப்போம், பரபரப்பாக ஓடுவோம், சாயந்தரம் ஆயிடும், இன்னைக்கு என்னடா பண்ணணும்னு பார்த்தா தெரியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் பிஸியாக இருக்கும். எனி டைம் பார்த்தீங்கன்னா பிஸி, டென்ஷன், வேலை வேலை வேலை, அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். கடைசியாக பார்த்தா எந்த வேலையும் சரியாகவே செய்ய மாட்டேங்கிறோம். குழப்பமாகவே இருக்குது, டென்ஷனாக இருக்குது. நம்ம மற்றவங்க மேலே தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடைசியாக நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னா ஏதாவது சாதிச்சிட்டோமா அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா ஒன்றுமே சாதிக்கல. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தல. இதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல வகையில் ஆராய்ச்சி பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான டெக்னிக்ஸ் சொல்லி தருவாங்க. பல வகையான டூல்ஸு, பல வகையான ஐடியாஸ் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அதில் எது பெஸ்ட்? அதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம எளிமையாக செய்யக்கூடிய வேலை ரெண்டே விஷயம் பண்ணால் போதும். காலையில் எழுந்திரிக்கிற நேரம், இரவு தூங்குற நேரம். அது யார் கையில் இருக்கு? அது சரியாக பயன்படுத்தணும். இதை மட்டும் ஷெட்யூல் கரெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் வரும். பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா பெரிய பெரிய காரியங்களும் சிம்பிளாக தான் இருக்கும். அதை செய்ய தினமும் செய்யும் போது தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். பாருங்க, உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் எழுந்திரிச்சிக்கலாம். 7 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த டைமுக்கு சரியாக எழுதிக்கும். எப்போ? ஒரு நாள் மட்டும். எவ்ரிடே இந்த டைத்தை சரியாக பயன்படுத்தணும். அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகள், பாதி பிரச்சனை சால்வ். மைண்ட் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். நம்ம மனம் தெளிவாக இருந்தால் தான் எந்த வேலையும் நம்மளால் சரியாக செய்ய முடியும். தெளிவாக நீர்வழி இருந்தால் தான் தண்ணி கீழே என்ன இருக்குன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மனம் கலங்களாக இருக்குது, எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ எந்திரிக்கிற நேரம் சரியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ இன்னைக்கு காலையில் செமஸ்டர் எக்ஸாம், நைட் என்ன பண்ணுவோம்? படிப்போமா? படிக்கலாம், புத்தகத்தை எடுத்து வைப்போம், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதில் ஒரு லிங்க் வரும், இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு ஏதோ வருது அப்படின்னு ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வச்சுக்கோங்க. 9 மணி எத்தனை மணி ஆகிடும்? 1 மணி ஆகிடும், 12 மணி ஆகிடும். காலையில் ஐயோ நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆச்சு, அது சொல்லி படிக்க போவோமா? ஐயோ வேணாம், 12 மணி ஆச்சு, தூங்கி காலையில் வந்துச்சு. நம்ம டென்ஷன் ஆகிடுவோம், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களையும் டென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு காரணம் யார்? நம்ம தான் காரணம். அப்போ காலையில் இருக்கிற நேரமும் நைட் தூங்குற நேரம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இத்தனை மணிக்கு தூங்கணும்னா அத்தனை மணிக்கு தூங்கிடும். இதை ரெண்டையும் சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஷெட்யூல் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்ரிடே கரெக்டாக கிடைக்கும். இப்போ ரோல் மாடல் நம்ம சொல்லுவோம். ரோல் மாடல்னா யாரு? சினிமா நடிகர்கள் ரோல் மாடல். எல்லாரும் யாரும் ரோல் மாடல் நினைக்கிறோம். நடிகர் நம்ம அவன் சம்பாதிச்சு ஜாலியாக போயிடறான். அவன் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறான், அவன் மாதிரி ட்ரெஸ் பண்ண, அவன் மாதிரி இது பண்ண, இவன் மாதிரி எது பண்ணுறதுன்னு இருந்தோம்னா சினிமாவில் மாயையில் அது சரியாக இருக்கும். ஆனால் நம்ம நடைமுறையில் அது சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அவன் மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நம்ம அவன் மாதிரி மாறி வருமா? நல்லா யோசிப்போம்.
நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சாதான் நம்மளுடைய வளர்ச்சியும் முயற்சியும் இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். ஆனா நம்ம அந்த மாதிரி பண்றதே. ரோல் மாடல்ன்றது யாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில விலக்கேற்றி இருக்கிறது. நம்ம நல்லா இருக்கணும்னு யார் உண்மையிலேயே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்களோ அவங்க ரோல் மாடல் கிடைக்கும். அது அவங்க பர்டிகுலர் விஷயத்துக்கு தான் ரோல் மாடல். ஒரு டீச்சர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் அவங்க ரோல் மாடல். அது மாதிரி நமக்கு லட்சக்கணக்கான ரோல் மாடல் இருக்காங்க. சாசனம் வந்து இன்னைக்கு காலையில் மாதா பிதா குரு தான் 3ஆவதா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லுவோம். இப்போ குருன்றது யாரு? சொல்லிக் கொடுக்குறவங்க குரு தான் இல்லை. உங்களுக்கு உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க தான் குரு. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு, அந்த விஷயத்துக்கு அவர் குரு. வீட்டில் அம்மா வந்து டீ வைக்கணும்னு எப்படி சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டீ வைக்கிற சொல்லி கொடுக்குறவங்க அது குரு. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியல, உங்க ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு சொல்லி தர்றாரு, அப்போ அந்த சப்ஜெக்ட் சொல்லி தர்றது குரு. ரோட்ல போனோம், சைக்கிள் சொல்லி தராங்க, ஒரு ரோட்டுக்கு பார்த்து கொடுக்குறாங்க, அந்த சைக்கிள் சொல்லி கொடுக்குறது அப்படியே எத்தனை குரு நம்மளுக்கு இருக்காங்க? ஒரே ஒரு குருவை. இதுதான் புரிதல். நீங்க நிறைய சொன்னாரு இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம எப்படி பார்க்கணும், எதை அணுகுறோம், எப்படி அணுகுமுறை அப்படின்றது, அந்த அணுகுமுறையை எப்படி சிறப்பாக கொடுப்போம். அப்போ நம்மளுக்கு நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தினாதான் அந்த அணுகுமுறைக்கு போக முடியும். எது நம்மளுக்கு நல்லது, எது நம்மளுக்கு தவறான விஷயங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு சரியான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். அதை எப்படி பயன்படுத்தணும் தான் பார்க்கலாம். இப்போ 24 மணி நேரத்துல நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்காக முடியும் நினைக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை அதான், ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை செஞ்சு முடிக்கவே முடியல. கரெக்டா செஞ்சா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகும், ஆனால் நம்மளால என்ன பண்றோம், சரியா முடிக்க முடியல. அது இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த சாப்டர் நான் இன்னைக்கு படிச்சு முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அந்த சமைச்சு முடிவு வரைக்கும் படிக்கவே முடிய மாட்டேங்குது. நீ ஹேர் கட் பண்ண போறோம்னு நினைப்போம், ஒரு வாரமால பண்ண முடியல. அப்படிதான் இருக்கு பிரச்சனை. நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைப்போம், 3 வருஷம் ஆயிடும். என்னாச்சு? ஜாயினே பண்ணிருக்கோம், ஒரு வேலையை தொடங்கவே மாட்டோம், டைம் பேசாம போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹிந்தி, இன்னைக்கு வந்து ஹிந்தின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஹிந்தி கிளாஸ்ல போய் ஒரு பேசிக் விஷயத்தை கற்றுக்கணும், வீட்டில் சொல்லுவாங்க, இல்லை யாராவது சொல்லுவாங்க, போய் கற்றுக்கணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ நிறையா வந்துச்சு, ChatGPT பற்றி கற்றுக்கலாம்னு நினைப்போம். ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கலான்னு போகும்போது கற்றுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணுறோம், ஆனால் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அது காரணம் வேற வேற டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ்ல இருந்து விலகி போயிட்டே இருக்கோம். அந்த விலகி போகாம அதை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எனி ஒன் டாஸ்க் இருக்குங்க, எந்த டாஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டாஸ்கை எப்படி பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு வேலையை செய்யறீங்கன்னா இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேன்னு எனக்கு முதல்ல நம்பிக்கை திருப்தி வரணும். அப்பதானே மற்றவங்க அதை பாராட்டுவாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க ஒரு எஸ்ஏ எழுதி சொன்னாங்க, வெளியே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்க திருப்தியா இருக்கணும். அந்த இந்த வேலையை நான் செஞ்சுக்கேன், இந்த எஸ்ஏ வந்து நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். என்னைக்காவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட்ல தோணியிருக்கா? நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா ஹேண்ட்ஸமா போகிறோம், நம்ம பார்த்தா நம்மளுக்கு நல்லா சார் சொன்னாரு, நம்மளை பார்த்தா நம்மளே வைக்கணும். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஒரு நாளாக கொடுக்கணுமா? எல்லாம் தலையில் யாருமே என்னவே இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. மூளையில் இருக்கிற கபாலம் உள்ள ஒரு லிக்யூட் இருக்கும். தலையில என்ன வச்சாருன்னா அந்த லிக்யூட பாதுகாக்கும். அந்த லிக்யூட் பாதுகாப்பாக இருந்தால் தான் உங்களால அந்த வேலையை நம்ம ஒரு அமைதியான மனநிலையில ஒரு விஷயத்தை அணுக முடியும். அந்த இந்த தலையில ஈரமே இல்லாம அப்படி ட்ரையா இருந்துச்சுன்னா அந்த லிக்யூடோடைய அளவு முறை மாறி, அந்த அளவு முறை அங்கே மாறிடுச்சுன்னா உங்களால குரங்கு மனம் மாதிரி மாறிடும் மைண்ட். அப்படியே ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும். எப்ப பார்த்தாலும் அந்த பரபரப்புல இருந்து ஒரு அமைதி நிலைக்கு வரணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். ஸோ நம்ம இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து அவாய்ட் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு டாஸ்க் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் எப்படி செய்யறதுன்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்.
25 and 5 இதனால ஞாபகம் 25 5. இன்னைக்கு நான் ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க் வச்சுக்கலாம் இந்த சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஏதோ ஒரு டாஸ்க் சொல்லுங்க. ஜுவாலஜில ஒரு சாப்டர் படிக்கணும்னு வச்சுக்கலாமா? அது ஒரு டாஸ்க். என்ன சப்ஜெக்ட் படிக்க சொல்றீங்க சார்? வேற ஏதாவது சொல்லுங்க. என்னப்பா? சரி, ஏதோ டாஸ்க் எடுத்துக்கிறீங்க. கரெக்ட் 25 மினிட்ஸ் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? அந்த டாஸ்க் மட்டும் தான் ஃபோக்கஸ். மொபைல் ஃபோனு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? வைப்ரேஷன் மோடில் வைக்கக்கூடாது. ஃபுல் சைலண்ட் மோட். வைப்ரேட்னா நினைக்கலாம், டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். சைலண்ட் மோட போட்டு வச்சிடணும். எத்தனை மணி நேரத்துக்கு? 25 மினிட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினா மைண்ட் என்ன சொல்றோம்? இந்த 25 நிமிடங்கள் இந்த டாஸ்க் மட்டும்தான் நான் செய்ய போறேன் சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்குது. இடையில வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். என்ன விஷயத்துல நம்மளுக்கு தொந்தரவு வரும் சொல்லுங்க. போனை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா தொந்தரவு இருக்காது 90%. அது இல்லாம வேலை செய்யும் போது பக்கத்துல ஏதாவது சத்தம் வருது, இல்ல வீட்டுக்கு யாராவது புதுசா கெஸ்ட் வந்துட்டாங்க, இது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து வரக்கூடிய தொந்தரவு மட்டும்தான் இருக்கும். வேற ஏதாவது தொந்தரவு இருப்பாங்க இருக்காது. இல்ல பக்கத்துல இருக்காங்க மத்தியானமா இருந்தா பிரியாணி வேலை செஞ்சாங்கன்னா வாசம் வரும். இது மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்குமே தவிர இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனை நீங்களே ஒரு தொந்தரவு பண்ணும். சும்மா அந்த வேலை செஞ்சுட்டு போது இவனுக்கு ஃபோன் பண்ணலாமா, இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணலாமா, நீங்களே ஃபோன் பண்ணீங்கன்னா அது இன்டர்னல். அந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் 25 நிமிடத்துக்கு ஏதாவது வருமானம் யோசனை பண்ணிட்டாங்க வராது. அப்படி இருந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும், இந்த வேலை செய்யும் பொழுது வேற எந்த விதமான தொந்தரவு வரக்கூடாது. அந்த அளவு அந்த சிம்பிளா நம்ம 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த வேலையை முடிச்சிடும். அதாவது அடிச்சுக்கணும் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 நிமிஷம் கேப். அந்த 5 நிமிஷத்துல ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, யார் ஃபோன் பண்ணா, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சா, ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா, என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது. அடுத்த 5 நிமிடம் கழித்து மீண்டும் 25 மினிட்ஸ் என்ன பண்ணலாம், அலாரம் செட் பண்ணுறது. திருப்பி இதே ப்ராசஸ் தான். அந்த 25 மினிட்ஸ் வேறு எந்த செஞ்சும் செய்யக்கூடாது. உங்கள் வேலையை செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு 5 மினிட்ஸ் திருப்பி ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, ஏதாவது உங்களுக்கு தேவையான வேலையை செய்வீங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் இதே வேலையை தெரிஞ்சு செய்யும். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது நீங்களே சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷன் வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வில் பவர் இன்க்ரீஸ் செய்யணும். கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களோட உயரும். நம்ம 4 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ½ மணி நேரத்துலேருந்து 1 ஹவரில் உங்களால் செஞ்சு எவ்வளோ நேரம் செய்யக்கூடிய வேலையை 4 மணி நேரம் ஆனாலும் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிற வேலையை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம்? 1 ஹவரில் மேக்ஸிமம். அது உங்களுடைய இந்தியன் கெப்பாசிட்டி பொறுத்து. ஒரு சிலர் 4 ஹவர் முடிக்க முடியும், ஒரு சிலர் 1 ஹவர் முடிக்க முடியும். ஆனால் அந்த டாஸ்க்கை முடிப்பீங்க. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த வேலையை நான் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிறேன், அந்த மன நிறைவு யாருக்கு முதல்ல வரணும்? உங்களுக்கு வரணும். அந்த வேலையை செய்ய எனக்கு வரணும். அப்போதான் அந்த வேலையை இன்னொருத்தர் போய் காமிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க. அதனால நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த போனோட டெக்னிக்கு இது மாதிரியான விஷயங்களை இங்கே எளிமையாக நம்ம சொல்லுவோம். இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுவோம். முடிஞ்ச வரை குளிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக லேடிஸுக்கு சொல்லணும். மேக்கப் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இந்த பொம்பளை டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். அசைவா இருந்தாங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க 4 மணி நேரம். அது முடியல என்னன்னு தெரியல. லேடிஸ் கூட சீக்கிரமா கிளம்பி வந்துடுறாங்க, பசங்க சீக்கிரமா கிளம்பி வர்றதில்லை. இப்போ இந்த டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். 6 மணிக்கு ஒரு ரிசப்ஷன் போகணும், இத்தனை மணிக்கு வீட்டில் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி எல்லா வரையும் இந்த டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, செயல்படுத்துறீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதை செயல்படுத்தலாம். இப்போ 2 விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சொன்னது காலையில நேரம் இல்ல, நீ செட் பண்ண, இன்னைக்கு செட் பண்ணீங்க. இன்னைக்கு நான் 6 மணிக்கு 6 மணி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும். ஒவ்வொரு மணிக்கும் படிக்கவும் படித்தவர்கள் கரெக்டா உங்களுடைய வாழ்க்கை முறையில உங்களுக்கு எது நேரம் சரின்னு படுதோ, நீங்க யாரை
உன் ஃப்ரெண்டு என்ன பண்றான், நீ ஏன் கவலைப்படுற, அவன் என்ன பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன தேவை, உங்க வாழ்க்கையில நீங்க டெவலப் ஆகணும், உங்களுக்கு வேலை கிடைக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும். உன் ஃப்ரெண்ட் வந்து முயற்சி எடுப்பாங்களா? ஸோ நீங்க என்ன டைம் எழுதிக்கிறீங்க, எந்த டைம் கொடுக்குறீங்க, இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் எடுத்தீங்க எடுத்தீங்கள போனா வந்தா இதை பற்றி அவன் வாழ்க்கை அவன் என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க. இதுதான் ட்ரூத். காலேஜ் வெளியே போயிருக்கீங்கன்னா நீங்க வேற அவன் வேற, உங்க வாழ்க்கை வேற அவன் வாழ்க்கை வேற. புரியுதா? இதே காலேஜ் இப்படிதான் உட்காந்துருந்தோம். நாங்களும் எதுவும் தெரியாது, ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சமுதாயத்துக்குள்ள அடியெடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரச்சனை இருக்கு. அவன் பசங்க வெளியே போயிடுவான். இன்னைக்கு ஒரே தட்டில் ஒரே இடத்துல ஒரே மாதிரி உட்காந்து ஒன்னா உட்காந்து பண்ணிக்கணும் 3 years. அதனால சென்னை பழைய போயிடும். நம்ம இங்க பள்ளிக்குள்ள மாறி வச்சு தெரியலாம். சீரியஸ் என்ன சொல்ல நினைக்காதீங்க. இது ரியாலிட்டி. நாங்களாம் அனுபவிச்சு வந்துட்டோம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எதிரிக்கிற டைம் இன்னொரு டைத்தை ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க எந்தெந்த காஸ்ட் உங்களுக்கு தோணுதோ அந்த காஸ்ட்டை இந்த மெத்தட்ல முயற்சி பண்ணி பாருங்க. அதுல எதுல சக்சஸ் வருது என்னன்றது எனக்கு அப்டேட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் வாங்கிக்கிங்க சார்கிட்ட என்கிட்ட சொல்லுங்க. எனி டைம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்றது பார்க்கணும். இது வந்து யார் இப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இத்தாலியில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி மெத்தடை டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நம்ம செய்ய முடியும். எல்லாமே வாழ்க்கையில் எளிமையான காம்ப்ளிகேட்டடே இல்லை. ஆனால் நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். சரி, இதில் யார் யார் இருக்காங்க? சரி, எல்லாருக்கும் தெரியுங்களா? ஓகே. இப்போ மேலே போட்டுருக்க பாத்தீங்களா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு? 1062 யூனிவர்சிட்டி. அதில் 52,500 காலேஜ், 3,500க்கும் மேற்பட்ட கோர்சஸ். இதில் என்ன கோர்ஸ் பெஸ்ட்? என்ன கோர்ஸ் நல்லா ஸ்மார்டான கோர்ஸ்? ஜுவாலஜி, பாட்டனி நல்ல கோர்ஸா ஸ்மார்டான கோர்ஸா? எல்லாரும் நல்ல கோர்ஸ். எல்லாரும் நல்ல கோர்ஸ், எல்லாரும் படிக்கிறோம். ஆனால் ஏன் நிறைய பேர்னால சக்ஸஸ் ஆக முடியும்? அப்துல் கலாம் வந்து பெரிய அளவில் படிச்சுங்க, டாக்டரேட்லாம் அவர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன ஆசைப்பட்டார்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் என்ன ஆசைப்பட்டார்? முதல் கோல் அவர் 7 வயசுல ஏழாவது படிக்கும்போது அவரோட பிசிக்ஸ் வாத்தியார் கூட்டிட்டு போய் பறவை எப்படி பறக்குதுன்னு பறவை பறக்கிறத பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எங்க ராமேஸ்வரம் பீச் முன்னாடி ப்ராக்டிகல் கிளாஸ் அந்த காலத்துல அதாவது மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. மைண்ட்ல பதிஞ்சு நம்மளும் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு அந்த வயசுல அவர் ஆசைப்பட்டு முயற்சி பண்ணாங்க. கடைசியா வந்து வேலை கிடைக்கல அவருக்கு. பைலட் ஆகிறதுல 7 பேர் செலெக்ஷன்ல இவர் 8வது ஆளா வட்டாரு. அன்னைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. அதனால அவர் என்ன பண்ணாரு, சரி கடைசி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு டிஆர்டிஓட போய் ஜாயின் பண்ணாரு. இதுதான் கோல் செட்டிங்ன்ற விஷயம். அதை திருப்பி வரேன். கோல் செட்டிங்ல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு கோல் செட் பண்ணோம், அவர் வந்து சக்சஸ் பண்ணிட்டோம். அவருக்கு அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர், டைவர்ஷன் ஆஃப் யுவர் பாத். அவ்வளவுதான். நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கா, அங்க ஏதோ கூலி வண்டி போட்டுருக்காங்க, ரோட்டை மாற்றி போகலான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஃபெயிலியர் அது ஃபெயிலியர் இல்லை. வாழ்க்கையில ஃபெயிலியர்ன்றது எதுவுமே இல்லை. அதை திருப்பி நான் சொல்றது. இப்போ அப்துல் கலாம் அதை மாதிரி பண்ணி பெரிய அளவு பண்ணிட்டாரு. அவர் என்ன வாங்க நினைச்சார்? ஃபர்ஸ்ட் வெரி வெல். கார் ஓட்டணும் யாரு? பைலட் ஓட்டணும் அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா தப்பா சொல்லல. அவருடைய சின்ன வயசுல அவருடைய குறிக்கோள். வளர்ந்து அவருடைய முயற்சியில என்னவானாரு? குடியரசுத் தலைவர், நாட்டின் மிகப்பெரிய ஜனாதிபதியாகி உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்த அளவுக்கு உயர்ந்தார். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய முயற்சி. அதுமே தான். இப்ப 2வது எடுத்துக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஸ்கூலோட சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட மாட்டேன்னு சொல்லி அவங்க ஸ்கூல் வாத்தியார் மாற்றி விட்டாங்க. ஸ்கூலுக்கே போகாத முடியுது. எத்தனை கண்டுபிடிச்சு அது காரணம். 3வது ரத்தன் டாட்டா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தாரு. மிகப்பெரிய தொழிலதிபர், உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வடைஞ்சார். கடைசியில் இருக்கிறது பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் என்ன பண்ணாரு? காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்கினாரா? செகண்ட் இயர்ல டிராப் அவுட், படிக்கல. அப்பவே வந்து என்ன பண்ணாரு?
இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிஞ்சவர். இப்ப எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? ஒருத்தர் படிச்சவர், ஒருத்தர் படிக்காதவர், ஒருத்தர் சாதாரணமா படிச்சவர், இன்னொருத்தர் காலேஜுக்கே போகாதவர். இவங்கெல்லாம் ஏன் இன்னும் வரைக்கும் பேசப்படுறாங்க? அவங்களால ஏன் இந்த சாதனை செய்ய முடிச்சு? அவங்க இளம் வயதில் நல்ல யங் ஏஜ், உங்களை மாதிரி யங் ஏஜ்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ண கோல் இன்னும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க எப்ப அச்சீவ் பண்ண முடிச்சு 50-60 இயர்ஸ் மேல இந்த வேர்ல்டு என்ன பண்ணுச்சு? அவங்க ரெகனைஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாம அக்னி போய் லான்ச் பண்ணாரு, 2-3 தடவை ஃபெயிலியர் ஆனது. கடைசியில சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு லெவலில் அவர் தெரிய ஆரம்பிச்சார். அது வரைக்கும் டிஆர்டிஓல இப்ப இருக்கிற அது மாதிரி சாதாரண சயின்டிஸ்டா தான் இருக்காரு. அந்த சக்சஸ் வந்ததுனால தான் உலகம் அவரை திருப்பி பார்த்துச்சு. சரி, நெக்ஸ்ட் போகும். சரி, இப்ப கோல் செட்டிங்கிற விஷயத்துக்கு வரோம். இப்ப கோல்னா என்ன? இலக்கு. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? உங்க இலக்கு என்னன்னு எம்எஸ்சி முடிச்சுட்டு வெளியே போனோன்னு என்ன ஆகணும், என்ன பண்ண போறோம்? யாராவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சொல்லலாம். பண்ணிட்டீங்களாம என்ன ஆகணும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சப்ஜெக்ட்ல சொல்லுங்க. அப்படி யாராவது உங்களுடைய சப்ஜெக்ட்ல ஃபியூச்சர் என்ன, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யாராவது ஒருத்தர் ரெண்டு சொல்லணும். அடுத்து அப்புறம் சரி, இத்தனை வகையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் என்ன உங்க டேலண்ட்டை டெவலப் பண்ணிருக்கீங்க. இப்ப காலேஜ் முடிஞ்சு பழைய ஒரு வருஷத்துல அதுக்கான முயற்சி என்ன இருக்கீங்க? இதுதான் கோல். நீங்க சொன்னீங்க ஃபாரஸ்ட் ஆபீசரா நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இவங்க கம்போஸ்ட் பத்தி பேசினாங்க. கம்போஸ்ட் தான் இங்க அடுத்த ஒரு ஜெனரேஷன். எப்போ நம்ம முன்னோர்களுடைய பிரச்சனையை உங்க சார் சொன்னாங்கல்ல, 100 வருடங்களுக்கு முன்னாடி, 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா ஏன் இந்த அளவுக்கு வளமான நாடாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அக்ரிகல்ச்சர். இயற்கையான முறையில விவசாயம் பண்ணி பாரம்பரியமான முறையில பயிர்களை வளர்த்தனால உலகம் ஃபுல்லா நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணோம், எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதனால இந்தியாவுக்கு வளம் அதிகமாக இருக்கு, செல்வம். இன்னைக்கு அக்ரிகல்ச்சரை நாசம் பண்ணிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளியே தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, அது ஓகே. இது மாதிரியான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கான கோலை இன்னைக்கு நீங்க செட் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பயோ டெக்னாலஜி இப்போ புதுசா இருக்கு உங்க ஏரியாவுக்கு. இந்த ஏரியாவில் பயோ டெக்னாலஜி பண்ணலாம். அதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதே டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணீங்கன்னா பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கு. பயோ டெக்னாலஜியில் போயிட்டீங்கன்னா நாட் ஒன்லி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட், ஹியூமன் நம்மளுடைய தேவையான டேப்லெட்டை ரிசர்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணலாம். அப்படின்னா தான் நம்ம போக முடியும். ஓகே, இந்த கோல் செட் பண்ற விதிலே இருக்கு. இப்போ மதுரை டு சென்னை நம்ம காரில் ஏறி போறோம். கரெக்டா போகும்போது எவ்வளவு நேரம் ஆகும்? 7 hours ஜெனரல் டைம். போற வழியில கொஞ்சம் மேம்பாலம் போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் வழி மாறி கொடுத்துருக்காங்க, சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதை நைட் நேரத்தில் போடணும்னு வச்சுருக்கேன். நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வெளிச்சது, அந்த ஒரு 10 அடிக்கு வெளிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்காது. இப்போ நம்ம வாழ்க்கை கோல் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா முன்னாடி நாளைக்கு என்ன நடக்குது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது, பயத்திலேயே வரும். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன பண்ண போறோமோ, ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, அதாகுமோ, இதாகுமோ, இந்த பிரச்சனைகள்லாம் வரது காரணம் என்ன? சென்னைக்கு போகணுன்ற கோல் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தா காலை எடுத்தாச்சு போயிட்டு இருக்கோம். 2 வருஷமா இப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். காலையில் எழுதிப்போம், ஸ்கூலுக்கு போவோம், ஆஃபீஸ் போவோம், வேலைக்கு போவோம், சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுற்றுவோம், மொபைல் பார்ப்போம், முடிஞ்சு லைஃப். ஆனால் எதுக்காக போகிறோம், ஏன் போகிறோம், எதுக்காக வரோம், என்ன பண்ணுறோம், எனக்கு யோசனை பண்ணியிருக்கோமா? அந்த கோலில் மதுரையிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு சென்னை போகணும்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில ஓடணும், வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கணும், நம்ம பின்னாடி 3 பேர் ஓடிட்டு வரலாம், எல்லாத்தையும் முந்திட்டு போகணும், அதான் போய் ஓடணும். எங்கா ஓடணும்னு எவனை சொல்லியிருக்காங்க? எங்கா ஓடணும், எப்படி ஓடணும், ஏன் ஓடணும், யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு பிறகு கோல் சொல்லி எங்க ஓடணும், எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடணும்னு அவசியம் இருக்கா?
இத்தனை மணி நேரத்துல இந்த இடத்துக்கு போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன ஆக போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது போடணும். பொறுமையா இல்லாம போறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணவே வேணாம்ல. அவன் வந்து ஃபாரின் வேலைக்கு போயிட்டான். காலையில் முடிச்சுனே ஒருத்தர் கூட வெளியே நடத்திங்க. அவன் துபாயில் வேலை கிடைச்சிச்சு போயிட்டான். ஏன்னா எங்களோட ஒரே தட்டு சாப்பிட்டேன், சும்மா சுற்றிட்டு இருந்தேன், ரோட்ல கிரிக்கெட் விளையாண்டுருந்தேன். இப்போ பார்த்தா 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அது அவனோட பொருள், இது உங்க பொருள். கம்பேரிசன் பண்ணக்கூடாது. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்க பொருள் அடைய வரைக்கும் நீங்க முயற்சி பண்றீங்க. மற்றவங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டென்ஷன் இருக்குமா? ப்ரெஷர், சுகர், பிபி எல்லாம் வந்து எதுக்கு வருது? வரவே வருது. பொறுமையா நம்ம எங்க போகலாம். அதான் அப்ப இந்த இலக்கு நோக்கி போற இடத்துல ஃபெயிலியர் இருக்குமா, சக்சஸ் இருக்குமா? ஃபெயிலியர்ன்ற வார்த்தையே தப்புன்றது என்னோட ஒப்பீனியன். இதுதான் சென்னை போன முடிவு பண்ணி காலை உட்காந்துட்டீங்க. 2 பேர் போறீங்க. ஒருத்தர் 7 மணி நேரத்தில் போயிட்டாரு, இன்னொருத்தர் டயர் பஞ்சாயிடுச்சு. ஒரு இடத்துல கேட்டு போட்டான், ஒரு இடத்துல நிறைய அந்த போற வழியில் பிரச்சனை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகுது. இந்த 1 hour 2 hours லேட் சக்சஸா ஃபெயிலியரா? சக்சஸா ஃபெயிலியரா? இது எல்லாம் உங்க வாழ்க்கை, நீங்க முயற்சி பண்ண வாழ்க்கை, நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க வந்து 1 hourல செய்யக்கூடிய வேலையை 2 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கிறீங்க. 1 வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 2 வருஷம் ஆகிட்டு முடிஞ்சு. இன்னொருத்தருக்கு 1 வருஷத்துல செஞ்சுட்டாரு, இன்னொருத்தர் 6 மாசத்துலயே செய்யறாரு. அது அவருடைய வாழ்க்கை. இது உங்களுக்கு 2 years ஆகுதுனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அதை அழைச்சிட்டீங்க. டைம் டிஃபரன்ஸ் தான் மேட்டர். ஓகேவா? இதுதான் இப்ப இதுல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய வேலையை முழுமையான இன்வால்மெண்ட், முழு இன்வால்மெண்டோட அந்த வேலையை நீங்க செய்யணும். முழு இன்ட்ரெஸ்டோட அந்த வேலையை செய்யணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய குறிக்கோளை உங்களால சீக்கிரமா அடைய முடியும். முயலான கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முயல் ஓடிட்டு அன்னைக்கு சுத்திட்டு போய் தூங்கிட்டு அவனுடைய கோலை அடைய முடியாம ஃபெயிலியர் பண்ணிடு. ஆனா அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் கேட்கல. அவருடைய கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போகுது, வெற்றி அடையும். இவ்வளவுதான் விஷயம். ஒரு சாதாரண கோயில்ல ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. அந்த கையில வந்து அந்த முதல்ல வந்து தெளிவா அந்த சிற்பியை வடிவமைச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு பெரிய கோயில்ல ஒரு சின்ன ஒரு தூண்ல ஒரு சிலையை செய்யறாரு. யாரும் அதை பெருசா மதிக்க மாட்டாங்க, பார்க்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் அவர் அந்த வேலையை எடுத்து அவ்வளவு சிறப்பையா செஞ்சு அந்த கோயில நிர்மாணிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவனுடைய செய்யக்கூடிய வேலையில இன்ட்ரெஸ்டும் இன்வால்வ்மெண்ட்டும் இருந்தனால 1000 வருஷம் பழமையானாலும் இன்னும் அவரை பத்தி பேசிக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக கண்ணு கருத்துமாக செய்யக்கூடிய வேலையை சிறப்பா செய்யறோமோ அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கைக்குள்ள வருது. இல்லைன்னா நம்ம கை விட்டு போயிடும். ஸோ லைஃப்ல வந்து பேலன்ஸ் லைஃப்னு சொல்றோம். வாழ்க்கையில பணம் முக்கியமா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முக்கியமா, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியமா? எது ஃபர்ஸ்ட்? 3 முக்கியம். அதுல முதல்ல எல்லாரும் என்ன நினைப்போம்? பணம் தான் முக்கியம் நினைப்போம். ஆனா ஜென்ரலா முதல்ல நம்மளுக்கு தேவையானது என்னன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா மற்ற 2 பின்னாடி வாழ்நாள் நம்ம அதை பத்தி என்னைக்கவே வேணாம். அதுவே உண்டு. அதுக்கு எதுக்கு எப்படி உதாரணம்னா, ஒரு தென்னை மரம் வைக்கிறோம். தென்னை மரம் நல்லா வளர்றதுக்கு ஆரம்ப இடத்துல நிறைய அதுக்கான சிரத்தைகள் எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். எத்தனை வருஷம்? குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் அதை நல்லபடியா பாதுகாப்பா வளர்த்திட்டு வந்தோம்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன பண்ண போறோம்? பெருசா மெயின்டெனன்ஸ் பண்ணவே வேண்டாம். அதுவே வளர்ந்து அதுவே வளர்த்துட்டு எத்தனை வருஷம்? 100 வருஷம் ஆகும். அது மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு வேலையை செய்ய போறோம்னா இன்னைக்கு அந்த வேலையில உடனே எனக்கு ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கக்கூடாது. அந்த வேலையை எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கோம்னா அதோடைய விளைவுகள் எப்ப தெரியும்? ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரெமுனரேட்டிவ் பெரிய லெவலில் உயரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில
பெரிய பெரிய இதுக்கு போகணும்னு நினைக்கலாம். அதுக்கு முக்கியமான சாஃப்ட் ஸ்கில்ஸ் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தேவைப்படுது. என்னென்ன தேவைப்படுது? எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த டேலி, இந்த வேர்ட், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு ChatGPT, அதை தவிர முக்கியமானது பவர் பிஐன்னு சொல்லி வந்தது. இப்போ நார்மலாக எக்ஸல்லே நம்மளால சரியா கற்றுக்கல. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டு. இன்னைக்கு பவர் பிஐ வந்துருக்கு. பவர் பிஐ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ChatGPT கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுலயும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து டெவலப் பண்ணணும். இது உங்களுடைய ஃபீல்டில் அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் ChatGPTலாம். அதை தவிர முக்கியமானது ஓரல் கம்யூனிகேஷன் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது வேலைக்கு போகிறனாலும் சொந்தமாக தொழில் செய்யணும்னாலும் எது ரொம்ப முக்கியம்? கம்யூனிகேஷன்ஸ். நீங்கள் என்ன சொல்ல வர்றதுன்றது மற்றவங்களுக்கு புரியணும். ஓரல் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட், ரிட்டன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது முயற்சி பண்ணோம். இங்கிலீஷில் தான் போய் பேசணும். ரெசியூமே ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஓஸ் வாங்கி காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு போய் உட்காரம்னா தெலுங்கு ஓட்டி ஒரு செல்ஃப்னு போய் இன்டர்வியூ கேட்கலாம். போய் தமிழில் நம்ம பேசணும். சார் ஐம் கார்த்திக், பழனி, நேட்டிவ் பிளேஸ், கம்ப்ளீட்டட் பிகாம், போராட்டம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ திருப்பி அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் பேக்கில் ஆகிடுச்சு. சரி, வேலை கிடைச்சிருச்சு, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோமாப்பா அப்படின்னு நினைக்க முடியுமா? உள்ள போய் பார்த்தா சென்னை தான். என்னோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஒரிசா, அவருக்கு இங்கிலீஷு தவறான்னு தெரியும், 100% ஹிந்தி. நம்மளுக்கு தமிழ் அறவரை, இங்கிலீஷும் அறவரை. அப்புறம் எப்படி அவருக்கு நான் வரப்போறேன்? மொத்தம் 5 பேர் டீம்ல, 5 பேர் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. நான் வந்து தமிழ்நாடு. எப்படி மற்றவங்க பேசுறது? இப்ப இல்லப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பழனியில படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசணும் பார்த்தாரு வாய குழந்தை பார்க்குறவன் அங்கே பேங்க்ல உட்காந்து என்ன வர. ஸோ இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சரி கோ ஃபார் பிரேக் அப்படின்ற ஒரு வார்த்தையோட பேசுது. சரி கோ ஃபார் லஞ்ச் இப்படி கூட சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசாதே அவங்களுக்கு புரியும், இல்லை ஹிந்தியில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சார் ஒரு லெட்டர் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. லெட்டர் எப்படி டிராப் பண்றது? தமிழில் டிராப் பண்ண முடியுமா? இங்கிலீஷில் டைப் படிக்கணும். இன்னைக்கு ChatGPT வந்து செட் அடிக்கலாம். அந்த காலகட்டத்தில் பட்டன் ஃபோன் எதை வச்சு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுவீங்க? ஸோ இங்கிலீஷ் ரிட்டன் கம்யூனிகேஷன் மஸ்ட். வாழ்க்கையில் இந்த கட்டத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா உலகம் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் உங்களுடைய தனித்திறமை இல்லைன்னா வெளியே போனோம்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த காலேஜில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சார் சொன்னாரு லைப்ரரி, பெரிய லைப்ரரி சாதாரணமாகவே, ஆனால் லைப்ரரி யாரும் போக மாட்டோம். அது தவிர இப்போ ஏசிலாம் போட்டு நிறைய இன்டர்நெட்டெல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்தி இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையணும். அதே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை நம்பிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.